ஸ்ட்ரைட்டில் போயிடும். என் ஆவி, என் ஆத்மா, என்னுடைய சரீரம் உமக்கு சொந்தம். அப்பா இயேசுவே, நாங்கள் சிறு வயதிலிருந்து தெரிந்து தெரியாமல் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து உடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தெரிந்து கொண்டிட அதுக்காக நமக்கு சோதனை. இனி வரும் நாட்களில் உமக்கு பிரியமாய், உமக்கு உண்மையாக, உமக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க கற்றுக் கொடுத்து கிருபைக்காக சோதனை. இனி வரும் நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் எல்லா ஆராதனையிலும், எல்லா உபதேசத்திலையும், எல்லா சத்தியத்திலையும், பெருசா திருச்சபையில் பாஸ்டர் டேனியல் சொல்வது அவருடைய கரத்தில் நாங்கள் அடங்கி கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்தை கருத்து கொண்டு உமக்கும் திருச்சபைக்கும் ஊழியக்காருக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உமக்கு சொந்தம். பாவியா என்மேல் கிருபை ஏறணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாகும். ஆமாம். ஷக்கினா என்ற எண்ணெய், ஷகிலா என்ற எண்ணெய், ஷக்கினாவா? ஏஞ்சல் யார்? ஏஞ்சல் என்ற எண்ணெய் உங்களுடைய கரத்தில் ஒப்பிடுறேன். என்னுடைய ஆவி, என்னுடைய சரீரம் உமக்கு சொந்தம். ஷக்கினா என்ற எண்ணெய் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பிடுகிறேன். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் உமக்கு சொந்தம். ஆண்டவரே, எங்களுடைய 2 பேரையும் வாலிப காலத்தில் தெரிந்து கொள்கிறேன். அதுக்காக சொல்கிறேன். நாங்கள் சிறு வயதிலிருந்து மட்டமாய் உங்களுக்கு தெரியலாத வழிகளும் சில பாதைகளும் நாங்கள் கடந்து போயிருப்போமானால் எங்களை மன்னியும், எங்களை ஒரு சில மன்னியும். ஆண்டவரே, இனி வரும் நாட்களில் உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக சாட்சியாக ஜீவிக்க எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக சொல்கிறோம். இனி வரும் நாட்களில் பெரசா ஜெபவிட்டு பாஸ்டர் டேனியல் செல்வராஜ் அவர்கள் முன்னிலையில், செல்வராஜ் அவர்கள் முன்னிலையிலே ஆண்டவரே உமக்கும் என் திருச்சபைக்கும் என் ஊழியக்காருக்கும்
நாங்கள் அடைகிறோம். எல்லா ஆராதனைகளிலும் எல்லா விசேஷமான கூட்டங்களிலும் நாங்கள் கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, நாங்கள் ஞானத்திலும் அறிவிலும் புத்தியும் குறைந்தவர்கள். இனி வரும் நாட்களில் எல்லாவற்றிலும் பேரினவர்களாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர்கள், எங்களை பரிசுத்தப்படுத்தினீர்கள். அதற்காக சோத்திரம். உங்களுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னது. அதற்காக சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிகள் பரிசுத்தம் நல்ல ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவை முன்னா உலகமே பின்னா, சிலுவை முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே ஏழும் விடுதலை, நம்மை இயேசு சிந்திய ரத்தத்தினாலே ஏழும் விடுதலை, இயேசுவின் பின்னால் நான் சென்று திரும்பி பார்க்க மாட்டேன். மகாயானத்துக்கும் பரிசுத்தம் இருந்த நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினீர். அதுக்காக நன்றி. அன்றைக்கு யோவா ஸ்தானகர் ஆண்டவரே யோர்தான் நதியிலே உண்மை ஆண்டவரே ஸ்தானம் கொடுக்கும் பொழுது வானங்கள் திறக்கப்பட்டது. இப்பொழுது கூட ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் கழுவும் பொழுது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மர்மமாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர் நமக்கு சோத்திரிக்கிறோம். இயேசுவே, பிள்ளைகளுடைய சரீரத்திலையும் பிள்ளைகளுடைய ஆண்டவரே சிந்தனைகளையும் பிள்ளைகளுடைய அவைகளையும் எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இந்த ஜலத்துக்குள்ளே இறங்கும் பொழுது மர்மமாய் மாற கர்த்தர் உதவி செய்கிறார். பிள்ளைகள் ஜலத்திலும் ஆவியில நிரப்பப்படுத ஆண்டவர் ஒருவன் ஆவியினால் ஜலத்தின் பிரவட்டால் கல்லூராட்டில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னதற்கான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். பரிசுத்தம் நல்லதுதான். நீக்கப்பட்டு வசனமாவேலியாலே காக்கப்பட்டு கரைத்திர அற்ற பரிசுத்தரோடு கரைத்திர அற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன் வீதியில் உலவிடுவே ஏழையான் பொன் வீதியில் உலவிடுவே இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையின் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மோசே அவன் ஜலத்திலே கண்டெடுக்கப்பட்டான். தகப்பனுக்கு சோதரிக்கிறோம். இயேசுவே, மகனுடைய பழைய வாழ்க்கை, பழைய ஜீவியம், பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் விலகி போகும். மகனை எந்த ஒரு தீட்டம், எந்த ஒரு அசுத்தம், எந்த ஒரு காரியம் மகனை தொடாதபடி மகன் ஆண்டவரே உங்களுடைய வருகை மட்டும் உமக்காக பரிசுத்தமா சாட்சி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ரத்தத்தை தெளிக்கிறேன். ரத்த கொட்டை மூடி மறுக்கலாம். அப்படியே கண்ணு முடிப்பா. இந்த அப்படி சாய்ந்து இது பண்ணும்போது நல்ல வாயும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவர் உமக்கு சோத்திரிக்கிறோம். பழையவைகள் ஒழிந்தது, எல்லாம் புதிதா இருக்குது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவர் உமக்கு சோத்திரிக்கிறோம். மகனை மோசேசில் என்று நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். தகப்பனுக்கு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே மறையட்டும், ஆவிக்குரிய சரீரம் ஆண்டவர் ஜெனிப்பிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறேன். பரிசுத்தம் நல்லது. பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே உதயா என்கிற ஆண்டவர் மகனை ஆண்டவர் நமக்கு சோத்திரிக்கிறோம். தகப்பனை நமக்கு சோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே விளக்கி ஆண்டவரே பழைய மனுஷன் ஆண்டவரே தகப்பனை புதிய அந்த மகனை ஆண்டவர் மரித்து ஒரு புதிய மகனாய் கற்ற ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தகப்பனுக்கு சோதரிக்கிற மகனே அப்பா அம்மாக்கு சோதரிக்கிற மகனே இஸ்ரவேலுக்கு சோதரிக்கிறோம். சோதரம் சோதரம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே. இந்த அருமையான மாலை வேளையிலே தகப்பனே, இந்த பிள்ளைகளை இந்த நாளில் நீ தெரிந்து கொண்ட கிருபைக்காக கொண்டாட கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, இந்த பரலோக ராஜ்யத்தில் தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீ தெரிந்து கொண்ட கிருபைக்காகவும் மகிமைக்காகவும் கொண்டாட கோடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகள் தகப்பனே ஞானஸ்தானம் எடுத்தது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகள் தகப்பனே இனி வரும் காலங்களில் தகப்பனே உமது பிள்ளைகளாக பரிசுத்த பிள்ளைகளாக எப்பொழுதும் நடந்துக்க தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. விசேஷமாக அன்பு மகன ஆண்டவரை மிக்க சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மிக்க சோதரும் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பிள்ளை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி அநேக ஜாதிகள் ஜனங்கள் மத்தியிலே தீர்க்கதரிசியாக கத்தர் வைத்தி அதுக்காக நன்றி ஆண்டவரை மிக்க சோதரிக்கிறோம். ஆண்டவரை மிக்க சோதரிக்கிற ராஜா மகன் ஆண்டவரே ஆண்டவரே மிக்க சோதரிக்கிறேன். ஆண்டவரே மகனுடைய ஆண்டவரே தகப்பனே பெண்ணடி ஜோசப்பை ஆண்டவரே பழைய மகன் ஆண்டவரே தகப்பனை மறித்து ஒரு புதிய மகனாய் கத்தர் தகப்பனை மிக்க சோதரிக்கிறேன். வாங்க பெனடிக்ட் ஜோசப் வாங்க சோத்திரம் பண்ணிட்டு மாலை வேலைக்காக தகப்பனே தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் தகப்பனே. மாலை வேலை தகப்பனே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற்று பிள்ளைங்க வந்திருக்காங்க தகப்பனே. அப்பா மூலமா இந்த ஞானஸ்தானம் பெற்று தகப்பனே அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அசுத்த கிரிகளும் ஆண்டவரே அகற்றி தகப்பனே இந்த மாலை வேலையில அவங்க மனசாரே ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொண்டு ஜெயமும் நன்மையாய் பெற நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. பாவத்தை போக்கும் பரமநீக்கும் பரம சந்தோஷம் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் அளிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஏஞ்சல் பெலிசிட்டா ஏஞ்சல் பெலிசிட்டா பெலிசிட்டா எஃப்இ தகப்பனை சோதரிக்கிற ராஜா அன்பு மகள் ஆண்டவரே ஏஞ்சல் பிள்ளைசாவை என்னுடைய கரத்தில் பிடிக்கிறேன் ஆண்டவரை பழைய மகள் ஆண்டவரை மறித்து புதிய சிருஷ்டியாய் க்ளோஸ் பண்ணுங்க அப்பா சாக்கி க்ளோஸ் பண்ணி வாயை முகத்தை க்ளோஸ் பண்ணுங்க. பிதாகுமார் பரிசுத்தாவினாலே ஆண்டவர் பழைய மனுஷனை ஆண்டவரே தகப்பனை மறித்து ஒரு புதிய மனுஷனாய் கத்துற ஆண்டவரே நம்பினோரை என்றும் கைவிட நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம். குழந்தையில நாங்கள் கிறிஸ்து பண்ணோம். இப்பொழுது ஆண்டவரே அடிமைக்கு ஜீவனை பலத்தையும் ஆண்டவர் மகளை ஆண்டவர் ஸ்தானத்துக்கு கத்துற ஆண்டவரே அடியானை கத்துற நன்றி. அதே போல ஆண்டவரே மூத்த மகளை எப்சி என்றும் இளைய பிள்ளைய பியூலா என்றும் 2 பிள்ளைகளும் பிரிவுள்ள பிள்ளைகளாக கத்து வைக்கிறேன். வருகிற நாட்களில் கிருபைகளை கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு முடிக்கிற கஷ்டமாக விசேஷமாக மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நமக்கு சோத்திரம் தகப்பனே நமக்கு சோத்திரிக்கிற மாதிரி யோகா நதிக்கரையில் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுது வானங்கள் திறக்கப்படுது. இவர் இயேசுகுமார இவருமே பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அத்தனை பிள்ளைகள் மேல் நீ பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சோத்திரிக்கிறோம் தகப்பனே நமக்கு சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எந்த ஒரு அசுத்தமும் எந்த ஒரு தீட்டும் எந்த ஒரு காரியம் பிள்ளையை மேற்கொள்ளாத ஆண்டவர் கத்தர் வேலை எடுத்து பார்த்து கத்தர் இன்றிலிருந்து பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமான பிதாவே. பழையன கழிந்தன புதியன பூந்தன பரலோக குடிகள்
வாசாக்கும் பரலோக கூடி மகன் நான். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, மகள் ஷெகினா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஷெகினா என்றால் மகிமை என்ற அர்த்தம் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை மகளின் மேல் இறங்க வேணுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த மகிமையாலே மகளை மூடி மறைத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன். மகள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது தேவரின் கூட இருந்து எடுத்து ஆண்டவரே மகளை மறுபிறவையாய் மாற்ற வேணுமா ஜெபிக்கிறேன். தாயின் வயிற்றில் பிறந்தது போல உம்முடைய வயிற்றிலும் பிறக்க உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஆண்டவரை நமக்கு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பழையவர்கள் விழுந்தது எல்லாம் புதிதாக இருக்கு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேர் என்ன? ஷெகினா ஷெகினா. சோத்திரம் 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 சோத்திரம். பொறுமையா இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவியாலே காக்கப்பட்டு மகா இரக்கத்தின் பரிசுத்த நிறந்த நல்ல தகப்பனே, உடைய வருகை மட்டும் ஆண்டவர் நமக்கு சோதரிக்கிறோம். தகப்பனே நமக்கு சோதரிக்கிறோம். ராஜா ஆண்டவரை அன்றைக்கு யோகஸ்தானம் சொன்னது கூட வழியை ஆயத்தப்படுத்துங்கள் சொன்னீரே. ஆண்டவர் நமக்கு சோதரிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க என்னை தகுதிப்படுத்த பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே நமக்கு சோதரும். இந்த 5 பிள்ளைகளுடைய பேரை நம்முடைய ஜீவபுத்தத்தில் எழுதி கொடுக்கிறோம். சத்ருவாயி சாத்தான் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி தொடாதபடி ஆண்டவர் பிள்ளைகளை கிருபையா பாதுகாக்கணும். இன்னைக்கு ஜலத்திலே பிறந்திருக்கிறார்கள். ஆண்டவரே சீக்கிரத்துல ஆவியிலே பிறக்க கத்தப்பாரான கிருபைகளை காண்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிற பரிசுத்தம் நல்லதுதான். எல்லாம் சொல்லமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை சர்வபாவத்தை மறவாதே. வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி நீர் என்னுடைய நேசகுமார் உண்மையிலேயே தன்னுடைய குடும்பத்தினால் தன் தேவனுக்கான உருவாக்கப்பட்ட அமைச்சர் இப்போ அவர் எந்த ஒரு புதிய மனிதனாக அமைச்சர் ரொம்ப புரியாதுதான் அப்படின்னா ஆக்சுவலி பழையர்கள் முடிந்தது எல்லாம் அமைச்சர் சூப்பராகிடுச்சு. அதனால் இங்கிருந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் ஜெபம் இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு திருச்சபை எதுனா என்னிலிருந்து எதிர்ப்பு திருச்சபை ஒரு காய்கறி எதுனா கரும்புல இருக்கிற கரசா ஜெபிகள் தான் அமைச்ச வேலை. ஒரு வேலை மாசத்தில் வந்து கல்வி எடுக்கலாம். ஒரு வேலை விடுதல் இருந்தால் என்ன செய்யலாம்? எப்போ ஆர்வம் வரையோ அப்போலாம் சமைக்க விட்டுலாம் அமைச்சர். ஆனால் திருச்சபை மக்கள் விட்டு என்ன செய்யுங்க விலைக்கு போனால் ஒன்று எத்தனை வந்துடும்? எத்தனை வந்து போயிட்டோமா? 7 வந்துடும் சொல்லுவார். 7 வந்துடும் அமைச்சர். அதனால் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் எப்படி ஒன்றாகினாங்க அது ஒரு பெருசாக சபை வீட்டு போகணும். உங்களுக்கும் விட்டு இருக்கணும். ஏன்னா உறவுகள் இருக்கணும். ஒன்று. 2வது ஆண்டுகளுக்கு நம்பிக்கையினால கற்பனைகளை கை கொள்ளணும். ஆண்டு சீக்கிரத்தில் மோசே திருமணத்துக்குள்ளே ஒரு வயிற்று நோய்க்கு எடுக்கணும். வயிற்று நோய்க்கு எடுக்கணும். இன்னொன்று இவர் வேலை செய்யறதுனால இவருடைய தசமானம் கண்டிப்பாக வந்தாகணும். பைபிள் சொல்லுது ராயினுக்குரியது ராயினுக்கும் தேவனுக்குரியது தேவன். இவர் ஒரு 50,000 ரூபாய் வாங்குறாங்கன்னா 5,000 ரூபாய் கண்டிப்பாக தசமாக கொடுத்தே ஆகும். அமைச்சர் என்னடா 50,000 ரூபா வாங்கினா எவ்வளோ வாங்கணும்? 5,000 ரூபா வாங்கணும். நீ ஆண்டவரை வஞ்சித்தா உனக்கு 5,000 ரூபாய் பதில் எவ்வளோ போயிடும்? உனக்கு 10-15,000 ரூபாய் போயிடும். அமைச்சர் அதனால் நீங்கள் படிக்கிறதுனால அம்மாவை கொண்டு சாப்பிட்டு சரி ஞானஸ்தானம் பெற்ற பின்பு என்ன செய்யறா அதனால் நீங்கள் அதிகமாக உட்காந்து இப்போ
அப்பத்தை சோதனை அதை எப்படி நீங்கள் மாறி செய்வதற்காக புத்தகத்தை நீங்கள் செய்ய மாட்டேங்குது என்னை நிலைப்படுத்தி செய்யலாம். போதையும் அவர்கள் நம்மளுடைய அந்த பாத்திரத்தை இந்த பாத்திரம் என்ற புத்தகமாக புதிய உடன்படிக்கை இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவுபடி இதை செய்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் ரத்தத்தை விசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ண பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் ரத்த வருமானம் என்ன செய்யலாம் அப்படின்னு ரத்தத்தை தெரிவிக்கும். அந்த பாத்திரம் கஷ்டப்பட்டு வேலைக்கு நான் தலைக்கு கஷ்டப்படுவதாக மகனாக நான் நல்ல
Jesus. In the name of